பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்க நாம ஆக்சுவலாக இந்த வாரம் படத்துக்கு போகலாம் அப்படின்ற பிளான் இல்லை. பிரதர் வந்திருந்தார் ஊர்லேருந்து. சரி படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த வாரம் புது படம் ரிலீஸ் ஆகுமே அந்த படத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது கான் சிட்டி அப்படின்ற ஒரு படம் மோஸ்ட் ஆஃப் தி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. சரி அந்த படத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் கட்டா குஸ்தி தான் படம் பார்த்து ரிவ்யூ பண்ண வேண்டியது. அண்ட் எப்படி இருந்தாலும் இந்த வாரம் கான் சிட்டி ரிவ்யூ போட்டிருப்போம். காரணம் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த படத்துக்கு பாசிட்டிவாக ரிவ்யூஸ் மோஸ்ட் ஆஃப் தேம் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ப்ராபப்ளி இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய பெரும்பாலான படங்கள் நெகட்டிவ் ரிவ்யூவில் முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு. ஹரிஷ் துரைராஜ் அப்படின்றவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் அண்ட் ஃபேமிலி அவங்களுடைய பையன் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் அவங்க பையனை கூட்டிட்டு வர்றதுக்கு அப்பாவுக்கு தாமதம் ஆயிடுச்சு. இதன் காரணமாக பையனை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்தி போனதுக்கு அப்புறம் அந்த பையனை எதுக்காக கடத்தினாங்க, யார் கடத்திட்டு போயிருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. ரொம்ப பிடிக்கும். ஹரிஷ் துரைராஜ் இதுக்கு முன்னாடி இவர் படங்கள் டைரக்ட் பண்ணல. இதுதான் இவருடைய டெபியூட் மூவி. ஸோ இவர் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா லவ்வர் அப்படின்ற ஒரு படம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. $1 million அப்படின்றவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி ஒரு கோ ப்ரொடியூசராக அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி. இந்த படத்தில் அவர் ஒரு மெயின் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் படத்தையும் டைரக்டும் பண்ணியிருக்காரு அப்படின்றது பாராட்டத்தக்கும் விஷயமா இருக்குது. ஸோ இந்த படம் யூஸ்ஃபுல்லாக துல்கர் சல்மான் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் ஆக்ட் பண்ணுவார். அந்த பையன் காணாமல் போயிட்டான், யார் கடத்தியிருப்பா அப்படின்றது ஒரு கதையை கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலாக ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க சொல்கிறக்கூடியது ஸ்கேம் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, மணி பேஸ்டாக அது துல்கர் சல்மான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், லக்கி பாஸ்கர் அப்படின்ற படங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. லக்கி பாஸ்கர் ஃப்ளேவரில் லைட்டாக அந்த படம் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு வேணா சொல்லலாம் மொழியை. அப்படியே லக்கி பாஸ்கர் மாதிரியே இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த படத்தோட கதை வேற, இந்த படத்தோட கதை வேற. ஓகே, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே நம்மளுக்கு சுவாரஸ்யமாக த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நியர்லி ஒரு 2 hours 10 minutes எடுத்துட்டிங்கன்னா படம் முழுக்கவே காமெடி தெரிவிக்க விட்டுருக்குறாங்க. யோகி பாபு யூஸ்ஃபுல்லாக ஒரு காமெடி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் யோகி பாபுவை தாண்டி வடிவுக்கரிசி அவங்களுடைய அந்த ஒரு கவுண்டர் தான் அந்த படத்தில் அல்டிமேட்டாக இருக்குது. பையன் கூட சேர்ந்துட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறக்கூடிய அந்த ஒரு பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்க, அதுதான் வேற லெவலில் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த பிளான் ஆகட்டும், இல்லை நடுவில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு க்ளூஸ் அம்மா அப்படின்ற ஆஸ்பெக்டில் கொடுக்கறது ஒரு ஃபன் எலமெண்ட்டாக போயிருக்கு. நான் பார்த்துட்டேன். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். இது போக இந்த படத்தில் யாரெல்லாம் காமெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அர்ஜுன் தாஸ், அனபெல், அப்புறம் அந்த சின்ன பையன் குட்டி பையன் கோட் படத்துலேயே பயங்கரமாக அவரோட கேரக்டர் எழுதியிருப்பார் வெங்கட் பிரபு. ஸோ இந்த படத்துலையும் நல்லா ஹரிஷ் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதில் ஒரு லாஸ்ட் 30 minutes ஒரு கூஸ் பம்ப்ஸ் மெட்டீரியலாக எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு ரஜினி ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அந்த படத்தில் எஸ்பெஷலி பயங்கரமாக நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு காமெடி போர்ஷன் நல்லா இருந்தது. ஆனால் அந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸில் அவர் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் அர்ஜுன் தாஸ் இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு மேக்னெட் போடக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் நல்லா கேப்சர் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அது சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்ட்லையும் ஆகட்டும், ஹரிஷ் டைரக்டராக அவரோட ஆஸ்பெக்டில் எந்த மாதிரி இதை கன்வே பண்ணலாம் அப்படின்ற மெத்தடில் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பாடலை பொறுத்த வரைக்கும் ஃப்ராடு பேலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு பாடலுங்க. ஆனால் இந்த படத்தோட திரைக்கதைக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஃபியூ வீக்ஸ் முன்னாடியே வீடியோ சாங் வெளியிட்டாங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாலையும் கெஸ் பண்ண முடியுது. சொல்றேனே அறிவில்லை, சிஸ்டம் டவுன். ஆன் த ஹோல் ஒரு 2
hours or else 2 hours 10 minutes. ஏன்னா 20-30 minutes அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இது காமெடியாக தோணும், ஒரு சிலருக்கு இது காமெடியாக தோணாது. நல்ல ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து போகும். நான் ரிமைனிங் டியூரேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 20-30 மினிட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு சீரியஸான விஷயமாவோ இல்லை மற்ற விஷயங்களை வந்துட்டு இந்த படத்தில் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த படத்தை போய் தியேட்டரில் போய் இந்த வாரம் ஃபேமிலியோட நல்லா என்டர்டெயின் பண்ணுறக்கூடிய ஒரு படம்.